இன்றைக்கி இன்னொரு வித்தியாசமானது. இப்போ ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனால் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே டிஸ்கஷன் தான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். மச்சான் மச்சான் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா மச்சான், லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா, என்ன பண்ணுறது தெரியல. அதான் ஓடிட்டு வந்து சொல்லான்னு வந்து எல்லாம் ஒன் சைடு லவ் பண்ணிவிட்டு ஃபெயில் ஆனவங்க கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வர பார்த்தியா, இதாண்டா நட்பு. மச்சான் நான் சின்சியராக லவ் பண்ணேன்டா, பட் அவன் என்ன புரிஞ்சிக்கலாம். நீ சின்சியராக பண்ணியிருப்பாடா, பட் பொண்ணுங்க ஒன்றே புரிஞ்சிக்கல. ஏன்னா நீ இந்த காலத்தில் பசங்க சின்சியராக இருக்காண்டா, ஆனால் பொண்ணுங்க சின்சியராக இல்லை. ஆனால் ஒரு சில பொண்ணுங்க சின்சியராக இருக்காண்டா. மச்சான் நான் அவ்வளோ சின்சியராக பண்ணேன்டா. சின்ன வயசில் 10 வயசில் ஒரு பொண்ணு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்து லவ் பண்ண, அது குசி ரேஞ்சு காதல்டா. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் ஸ்கூலில் காலேஜில் ஆனால் எந்த பொண்ணுட்டையும் நான் லவ் சொல்கிறதுக்கு தைரியம் தான் ஒன் சைட்லேயே ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. அதுக்கு தாண்டா ஒன் சைடு பண்ணாதீங்கிறது. ஒன் சைடு பண்ணிங்கன்னா சொல்கிற அளவுக்கு தைரியம் வேணும்டா. நான் தைரியமாக சில பொண்ணுங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் கூட சடனாக ஃபெயிலியர் ஆகிடுறா. பசங்களுக்கு எப்போதுமே கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் கம்மிடா. என்றைக்குமே நீங்கள் நல்ல கான்ஃபிடென்ட்டோடு இருங்கடா, அப்புறம் எல்லாமே உங்களை தேடி வரும்டா. தேங்க்ஸ்.